சென்னை வண்டலூரில் மலை அடிவாரத்தில் கொட்டப்படும் மருத்துவ கழிவுகளால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதுடன் உணவு தேடி வரும் மான்கள் அந்த கழிவுகளை சாப்பிடும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த இடம் நம்ம நிற்கிறது வந்து வண்டலூர் ஊராட்சிக்கு உள்ள இடம். இங்கே வந்து டெய்லி கலெக்ஷன் ஆஃப் கார்பேஜஸ் வந்து இங்கே போட்டுறாங்க, இன்க்ளூடிங் பிளாஸ்டிக் கார்பேஜஸ் அண்ட் மெடிக்கல் வேஸ்டேஜ் எல்லாமே வருது இங்கே. வந்து வனவிலங்குகள் லைக் மாடு, மான் அதெல்லாம் வந்து இந்த பிளாஸ்டிக்லாம் திங்குது. இயற்கை எழில் சார்ந்த பகுதியான சென்னை புறநகரில் உள்ள வண்டலூர் மலைப்பகுதியில் ஏராளமான வனவிலங்குகளும் பறவைகளும் வசித்து வருகின்றன. புள்ளிமான்கள் முதற்கொண்டு வசித்து வரும் இந்த மலைப்பகுதியின் அடிவாரத்தில் மருத்துவ கழிவுகள் மற்றும் பிளாஸ்டிக் கழிவுகளுடன் சேர்ந்து வண்டலூர் ஊராட்சியில் சேகரிக்கப்படும் ஒட்டுமொத்த குப்பைகளும் கொட்டப்படுகின்றன. இதனால் அப்பகுதி முழுவதும் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு நோய் பரவும் அபாயம் உண்டாகியிருக்கிறது. இந்த சூழலில் மலையடிவாரத்தில் உணவு தேடி வரும் மான்களும் கால்நடைகளும் மருத்துவ கழிவுகளுடன் பிளாஸ்டிக் கழிவுகளையும் உணவாக உட்கொள்ளும் அபாய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றன. இந்த இடம் நம்ம நிற்கிறது வந்து வண்டலூர் ஊராட்சிக்கு உள்ள இடம். இங்கே வந்து டெய்லி கலெக்ஷன் ஆஃப் கார்பேஜஸ் வந்து இங்கே போட்டுறாங்க, இன்க்ளூடிங் பிளாஸ்டிக் கார்பேஜஸ் அண்ட் மெடிக்கல் வேஸ்டேஜ் எல்லாமே வருது இங்கே. மலை வந்து நமக்கு டெய்லி ஆக்சிஜன் கொடுக்குற ஒரு நல்ல இடமா இருக்கு. பட் இந்த மலையடி வாரத்தில் இந்த மாதிரி திடக்கழிவுகள் எல்லாம் கொட்டுறதுனால இந்த நிலம் வீணா போகுது. இதுல வந்து வனவிலங்குகள் லைக் மாடு, மான் அதெல்லாம் வந்து இந்த பிளாஸ்டிக்லாம் திங்குது. 2-3 வாட்டி கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் அரசாங்கத்துக்கு. அவங்க வந்து எடுக்கிறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் திருப்பி கொட்டுறத நேரத்தில் இன்னி வரைக்கும் கொட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. இது எப்படியாச்சும் மாவட்ட ஆட்சியர் இந்த இடத்துல கொட்டுறதை நிறுத்தி நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். மருத்துவ கழிவுகளையும் பிளாஸ்டிக் கழிவுகளையும் உட்கொள்வதால் உடல் உபாதை ஏற்பட்டு பல மான்கள் காட்டுக்குள் உயிரிழந்து கிடப்பதாக இயற்கை ஆர்வலர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் மலையடிவாரத்தில் குப்பைகள் கொட்டுவதை நிறுத்தி வனவிலங்குகள் மற்றும் கால்நடைகளின் உயிர்களை காப்பாற்ற வேண்டும் என ஊராட்சி நிர்வாகத்திற்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.